friends, welcome to Mrs. Stitch Blouse House. நான் இன்னைக்கு ஒரு bridal blouse design பண்ணிருக்கேன். அதுல என்னென்ன work பண்ணிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. Fashion designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணி மத்த டீடைல்ஸ் கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து மெயினா நம்ம பீட்ஸ், ஸ்டோன், ஜர்தோசி இதுதான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிராண்டா வந்திருக்கு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதுளம்பழம் இருக்கும்ல, அதுல உள்ள அந்த விதை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. அதே கலர்ல இருக்கும், பிளஸ் அதே ஷேப்ல அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ நம்ம நார்மலா நெக் ரவுண்ட்ல வந்து ஒரு லேயர் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், மீட்டர் செயின் பீட்ஸ் அந்த மாதிரி போடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்றது வந்து இன்னும் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நான் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இந்த இடத்துல செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். அது வந்து மிஷின்ல நம்ம பிளவுஸா ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பீட்ஸே வந்து பிளைனா பீட்ஸ் போடாம மோத்தி பீட்ஸ், அதாவது ஃபுல் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஃபுல் பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 2 சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டா அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். பிளைனா ஒரு மோத்தி பீட்ஸோ இல்ல பிளைனா ஒரு சுகர் பீட்ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அதை விட நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ், அப்படியே பிளைனா சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா திலக் ஸ்டோன் வந்து வெளியில ஃபேஸ் பண்ண மாதிரி திலக் ஸ்டோன் ஃபுல்லா ஒட்டியிருக்கேன். அந்த திலக் ஸ்டோனுக்கு நடுவுல ஜர்தோசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப மேல நம்ம என்ன பண்ணோமோ அதே வந்து திரும்ப கண்டினியூ பண்ணிருக்கேன். ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் மோட்டி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் வந்து நெக் லேயர்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். உள்ள வந்து கிரீன் கலர் இந்த பிளவுஸ் கலர் ஸ்டோனு, சுத்தி வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண அதே திலக் ஸ்டோனு, சுத்தி வந்து ஒரு 6 ஸ்டோன் வர மாதிரி வச்சுட்டு அதை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ஜர்தோசி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜர்தோசி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவரை கவர் பண்ண மாதிரி அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அந்த சுகர் பீட்ஸோட எண்டுல வந்து ஒரு மோத்தி பீட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து அப்பதான் அட்ராக்டிவா நம்மளுக்கு தனியா தெரியும் அப்படின்றதுக்காக. தென் வந்து ஃப்ளவரை ஃபுல்லும் வந்து அப்படியே கவர் பண்ணாம ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃப்ளவர், அதாவது இந்த மோத்தி பீட்ஸ் வர்ற லெவல் வரலும் உள்ள வந்து நான் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டு வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்ல அப்படியே வந்து ஸ்டிச் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்ல உள்ள ஒர்க் முடிஞ்சது. இதே மாதிரி வந்து நான் ஃப்ரண்ட்லயும் இதே சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் பார்க்க போறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பார்டர் மேல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி வருது. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம பிளைன் மெட்டீரியல்ல ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, பார்டர்ல ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். ஸோ இந்த டிசைன் நம்ம நெக்ல என்ன டிசைன் பண்ணோமோ அதே டிசைன் தான் நான் ஸ்லீவோட எட்ஜ்ல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ல வந்து நம்ம இந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் ஒன்னு கொடுத்தோம் புட்டா மாதிரி. இந்த இடத்துல வந்து நான் ஸ்லீவ்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஜரி பார்டர் மேல மோத்தி பீட்ஸ் கொடுக்கறத விட இந்த ஸ்டோன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோனோட கலர் வந்து அட்ராக்டிவா தெரியும் நம்மளுக்கு. அதனால நான் ஃபுல்லும் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன். மற்றபடி நம்ம நெக்ல பண்ண அதே ஒர்க்கு சேம் ஒர்க்கு தான் இதுலயும் பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவ் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து 2 சைஸ் மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்னு வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ், அதாவது இந்த மாதிரி சைஸ், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ். ஸோ 2 டைப் ஆஃப் மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் சென்டர்ல உள்ள திலக் ஸ்டோனு, இதே ஸ்டோன் தான் இங்கேயும் இந்த ஃப்ளவர்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீன் கலர் ரவுண்டு ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவரை சுற்றி போட்ட ஜர்தோசி, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட். இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த திலக் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட கலரில் நான் அப்படியே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரி, இதுதான் சாரி. இந்த சாரியில் உள்ள இந்த பிங்க் கலர் தான் நான் வந்து ஸ்டோனாக எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது சாரியோட மேட்ச் பண்ணி அதே கலரில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த சாரியோட மேட்ச் ஆகும் அந்த பிளவுஸ், அந்த டிசைனும். நீங்கள் வந்து வேற கலர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுல டவுட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.